ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்த சத்துணவு திட்டம் சொல்கிறாங்கல்ல, இதுக்கு ஃபர்ஸ்ட் மேன் டொனேஷன் வந்து சிவாஜி தான். 1 லட்ச ரூபா 12 வயசில் அவர் வெள்ளித்தட்டை கொடுத்துட்டார். அவர் செய்த தான தர்மங்களில் முதல் தானம் இதுதான் எழுதி. கொய்னா டேம் வந்து மகாராஷ்டிராவில் இடிஞ்சு போச்சு. அப்போ ஒய்பி சவான் தான் சிஎம். 11 லட்சம் இங்கேருந்து அனுப்பிச்சார். ஒரு தடவை புயல் அடித்தப்போ 1 லட்சம் பேருக்கு உணவு பொட்டலங்கள் கொடுத்துருக்காரு காமராஜர்கிட்ட. அப்புறம் 800 மூடை அரிசி கொடுத்துருக்காரு, பால் பவுடர் கொடுத்துருக்காரு. அப்போ கமலாம்மா கூட போயிருக்காங்க. அவங்க போட்டிருந்த 450 பவுன் நகையும் கழட்டி கொடுத்தாங்க. அந்த 32 லட்ச ரூபாயை தனக்கு சம்பளமாக எடுத்துக்கிறாம கொண்டு போய் முதலமைச்சர் காமராஜரை கொடுத்து தமிழ்நாடு முழுதும் பள்ளிகள் கல்லூரிகள் என்னென்ன குறைகள் இருக்கும், கழிவறைகள், பெஞ்சு, டேபிள் அவ்வளவையும் வாங்கி கொடுத்துருங்கன்னு அந்த 32 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு. 60s யோசிச்சு பாருங்கள், 32 லட்ச ரூபாய் மதிப்பு. அந்த மாதிரி அவர் செஞ்ச தான தர்மம் எக்கச்சக்கம். அவர் கொடுத்த தானத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணும்போது 1953 அவர் வந்து 93 வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத கணக்கு பண்ணி ஒரு தொகையாக வச்சுக்கிட்டேன். அவர் கொடுத்த தான தர்மத்தினோட மொத்த மதிப்பு 310 கோடி. 93 கால்குலேட் பண்ணுது. சிவாஜி அவர்களை பற்றின தொடர்ந்து ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லப்படுது. அவர் யாருக்கு எதையும் கொடுப்பதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லப்பட்டுட்டே வருது. உண்மையில் அவருடைய குணம் எப்படி தான் இருந்தது? 13 வயசில் இருக்கும்போது கொல்லங்கோடில் மனோகரனா நடிச்சிருக்காரு. அது வரைக்கும் அவர் மனோகரா படத்தில் கண்ணாம்பா நடித்தாங்கள்ல, பத்மாவதி, அந்த வேஷத்தில் நடித்தார். பெண் குரலில் பேசி நடித்தார். நாடகம் முழுதும் ஃபுல்லாக பெண். பத்மாவதினா மனோகராவுடைய தாயார் வேஷத்தில் சிவாஜி நடிக்கிறார் நாடகத்தில். ஒரு நாள் அந்த மனோகரா நடித்த நடிகருக்கு உடம்பு சரியில்லை. அதனால் பத்மாவதி வேறு ஆளை போட்டு சிவாஜியை மனோகரனா நடிக்க வச்சுருக்காரு வாத்தியார் கிருஷ்ணபிள்ளைன்னு ஒருத்தர். அவர் அப்போ அந்த கம்பெனி. கொல்லங்கோடு ராஜா டெய்லி தன்னுடைய மனைவியோடு வந்து நாடகம் பார்த்தவர். முதல்ல இந்த பையன் தானே பத்மாவதியை நடித்தான், இப்போ மனோகரன் நடிக்கிறானே, பிரமாதம் நடிக்கிறானே சொல்லிட்டு தான் திவான்கிட்ட சொல்லி காதில் சொல்லியிருக்கார். பெரிய வெள்ளித்தட்டு அதை பரிசாக கொடுக்குறார். அது பயங்கரமாக கை தட்டுறாங்க ஜனங்கள்லாம். அதை வச்சுருக்காரு, தலைமாட்டில் வச்சு படுத்திருக்காரு. அம்மாட்ட போய் கொடுத்துடணுன்ட்டு. நாடகம் சரியாக போகல, இருக்க பட்னி. அப்புறம் இரவு நேரத்தில் இவங்க 2-3 நடிகர்லாம் சேர்ந்து அந்த ஊருக்கு வெளியில் போய் கிழங்கு தோண்டி பசியை போக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் சக நடிகருடைய தாயார் வந்து வேணாம், இப்படிலாம் நடிக்க வேணாம், வாங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது நடந்து வர சோகம் அது தனி. தட்டை கொண்டு போய் விற்றுட்டு வர சொல்லியிருக்காரு. சிவாஜி அவர்களும் இந்த வெள்ளித்தட்டை வந்து விற்க சொல்லியிருக்காரு. அது கிருஷ்ணபிள்ளைகிட்ட கொடுத்துருக்காரு. இது வேணாம்டா, இது வந்து உன்னுடைய திறமைக்காக கிடைச்ச பரிசு, முதல் பரிசு, இதை விற்க வேணான்னு இருக்கார். என் கூட நடிக்கிறவங்கெல்லாம் பட்னி போட்டு நான் மட்டும் இதை கொண்டு போய் என்ன செய்ய போகிறேன், தயவுசெய்து அந்த பாவத்துக்கு என்னை ஆளாக்காதீங்கன்னு சொல்லி நான் அவர் செய்த தான தர்மங்களில் முதல் தானம் இதுதான் எழுதியிருக்கேன். 12 வயசில் அவர் 12 வயசில் வெள்ளித்தட்டை கொடுத்துட்டார். அவர் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு, எல்லா விஷயத்துக்கும். முக்கியமாக தேசத்தை தான் முக்கியமாக நேசிச்சிருக்காரு. புயல் இங்கே அடித்தாலும் சரி. கொய்னா டேம் வந்து மகாராஷ்டிராவில் இடிஞ்சு போச்சு. அப்போ ஒய்பி சவான் தான் சிஎம். 11 லட்சம் இங்கேருந்து அனுப்பிச்சார். எந்த ஆண்டு அது? அது 60ஸ்லேயே, 60களில். ஆமாம். அது மாதிரி சீனா போருக்கு. அப்புறம் டென்னிஸ் கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில். அவர் முத எங்கேயோ விம்பிள்டன் எங்கேயோ போகும்போது அவர் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். இப்போ 250 ரூபா பராசக்தியில் மாதம் சம்பளம் வாங்கிட்டு அப்போ தான் வந்திருக்காரு. எங்கே பாரிஸ் கார்னரில் ஏதோ ஒரு கிரவுண்டில் வந்து சகசரநாமம் டென்னிஸ் விளாண்டுருக்கார். அவரை பார்க்க போயிருக்கார். பார்க்கப்படும் அங்கே இவர் வந்திருக்கார். வந்தோடனே இந்த மாதிரி அவர் போகிறாருன்னு தான் பாக்கெட்டில் இருந்த அந்த ஒரு மாதம் சம்பளத்தை கொடுத்துட்டார். அதை அவர் சொல்லியிருக்கார். அன்னைக்கு அவர் கொடுத்தது தான் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வாழ்க்கையில். இந்த மாதிரி நிறையா. இந்த மாதிரி எஸ்டி சுந்தரம்னு ஒரு கவிஞர் இருந்தார். அவர் வீடு ஏலத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிறத இந்த கேவி சீனிவாசன்கிறவர் சிவாஜிகிட்ட சொல்லியிருக்கார். ரியாக்ஷனே காமிக்காமல் இருந்தாராம் சிவாஜி. இது கேவி சீனிவாசனை பேட்டி எடுக்கும்போது என்கிட்ட சொன்னது. அப்படியா இப்போ தான் கேட்டிருக்காரு. 2 நாள் கழித்து கேவி சீனிவாசனை கூப்பிட்டு எஸ்டி சுந்தரம் வந்து எங்கள் அம்மா பார்க்கணுங்கிறாங்க, ரொம்ப நாளாச்சுன்னு, போய் எங்கள் அம்மாவை பார்க்க சொல்ல. இப்போ எஸ்டி சுந்தரம் போய் அம்மா என்னை பார்க்கணும், நீங்கள் அம்மாப்பா நல்லா இருக்கியாப்பா, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்துன்னு சொல்லிட்டு தலையணை அடியிலேருந்து 3000 ரூபா எடுத்து இதை வச்சுக்கன்னு கொடுத்துருக்காரு. எண்ணி பார்த்தா 3000. அந்த 3000த்துக்கு தான் அவர் வீட்டை அடமானம் வச்சுருக்கார். ஓ, இது வந்து கேவி சீனிவாசன் என்று சொன்னது. இதை பற்றி அவர் சிவாஜி ஒன்றும் பெரிய அலட்டிக்கிறதில்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, தானமும் தர்மமும் தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே இருக்கணும்,
அதை வச்சுட்டு விளம்பரம் நான் தேட மாட்டேன். ஒரு தடவை புயல் அடித்தப்போ 1,00,000 பேருக்கு உணவு பொட்டலங்கள் கொடுத்துருக்காரு காமராஜர்கிட்ட. அப்புறம் 800 மூடை அரிசி கொடுத்துருக்காரு, பால் பவுடர் கொடுத்துருக்காரு. நேருகிட்ட எக்கச்சக்கம் முத இந்த சத்துணவு திட்டம்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கு ஃபஸ்ட்டு மேன் டொனேஷன் வந்து சிவாஜி தான், 1,00,000 ரூபா. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிவாஜி ஃபிலிம்ஸ் இருக்கிற ஆஃபீஸ் தெரியுமா, அதுக்கு முந்தின தெருவுக்கு சிவாஜி கணேசன் பேர் வச்சிடும்னு அந்த சமயத்தில் இந்த கார்பரேஷனை முடிவு பண்ணியிருக்காங்க. அது செய்யாதீங்கட்டாங்க, வேணாம் அப்படிலாம் என் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வேணாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேருக்கு பல தடவை பல விஷயங்களுக்கு பணம். லால் பகதூர் சாஸ்திரி வந்து பாகிஸ்தான் போருக்கு வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறாரு, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். தமிழ்நாட்டுக்கு வராரு, சென்னைக்கு வராரு. அப்போ இவர் வந்து பந்துருவோடைய ஸ்கூல் மாஸ்டருங்கிற கன்னட படத்தை நடித்ததுக்கு சம்பளத்துக்கு பதில் 100 பவுன் உள்ள ஒரு தங்க பேனாவை சம்பளமாக கொடுக்குறாரு பந்துலு. அந்த பேனாவை கொண்டு வந்து லால் பகதூர் சாஸ்திரிகிட்ட கொடுத்துட்டார். அப்போ கமலாம்மா கூட போயிருக்காங்க. அவங்க போட்டிருந்த 450 பவுன் நகையும் கழட்டி கொடுத்தாங்க லால் பகதூர் சாஸ்திரிகிட்ட போருக்கு. இதை மாதிரி அவர் உதவி செஞ்சதை இதை எப்படியாவது நம்ம வெளியில் பூரா சிவாஜி கஞ்சன்னு சொல்கிறாங்க, யாருக்கு எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது எனக்கு இந்த ஆய்வில் ஒரு முக்கிய இதாக எடுத்து நம்ம காட்டணுங்கிறது தான் அவர் கொடுத்த தானத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணும்போது 1953 அவர் வந்து 93 வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத கணக்கு பண்ணி ஒரு தொகையாக வச்சுக்கிட்டேன். அது இத்தனை லட்சம் வந்துச்சு. அந்த 53 93 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 1 பவுன் நகை தங்கம் எவ்வளோ குதிச்சோம், அது 93 எத்தனை பவுன் அதை வாங்க முடியும் இந்த பணத்தை வச்சு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும்போது அவர் கொடுத்த தான தர்மத்தோட மொத்த மதிப்பு 310 கோடி. 310 கோடி 93 கால்குலேட் பண்ணுது. ஓ, பராசக்தி இங்கே வந்து எக்கச்சக்கமாக ஓடினாலும் இலங்கையில் வெள்ளி விழா கொண்டாடின படம், முதல் படம் தமிழ் படம், அதுவும் சிவாஜி படம். அங்கே ஏதாவது உதவி பண்ணணும்னு இருக்கும்போது அங்கேருந்து தச்சல வந்திருக்காங்க. அங்கே மூலாய் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும்னு சொல்லிட்டு ஆள் வந்திருக்காங்க. வந்து சிவாஜிகிட்ட இருக்கு, சரி ஒரு ஸ்டார் நைட் நடத்துவோம், வர்றவங்க தங்குறதுக்கு எதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு சம்பளமோ எனக்கு என்னுடைய கூட நடிக்கிறவங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், போக்குவரத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி 25,000 ரூபா 53 54 அப்படியே அந்த மூலாய் ஹாஸ்பிட்டலுக்கு விட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து புத்தகத்தை வெளியிடுறதுக்காண்டி ஜாஃப்னா போயிருந்தோம், நானும் ராம்குமார். அந்த மூலாய் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்போ அங்கே சிவாஜி கணேசன் ஒரு கன்று நட்டு வச்சுருக்காரு. இந்த மரம் செடி கொடிலாம் நீங்கள் நல்ல மனசோட நடலைன்னா வளராது, அது ஒன்று இருக்குது இயற்கையில். அவர் நட்டு வச்ச மரம் சார், ஆலமரம் மாதிரி தான், ட்ரங்க் இவ்வளோ பெருசு. நாங்கள் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இப்போ 2023 அது ஒன்று. மிக முக்கியமான ஒரு தானம் பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டமும் நான் ஒரு பிடிச்ச கேரக்டர், அதை நாடகமாக போடுறாருல, 112 தடவை அரங்கேற்றம் பண்ண பிறகு போதும் இந்த நாடகம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ தம்பிகிட்ட என்ன சொல்லியிருக்காரு, இந்த 112 தடவை நடத்த வந்த வருமானம் இருக்குல்ல, அந்த என் கூட நடித்த எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடுத்துரு, ஒவ்வொரு நாளும் எனக்குன்னு ஒரு சம்பளம் எடுத்து வச்சுரு, அதை அப்படியே வச்சுருந்துருக்காரு. அது கடைசியில் 60s காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது அதை கால்குலேட் பண்ணி தம்பிகிட்ட எவ்வளோடா இருக்குன்னு கேட்டிருக்காரு. 32 லட்ச ரூபாண்ணே அப்படின்னு, அதை கொண்டாடான்னு சொல்லிட்டு அந்த 32 லட்ச ரூபாயை தனக்கு சம்பளமாக எடுத்துக்கிறாமல் கொண்டு போய் முதலமைச்சர் காமராஜரை கொடுத்து தமிழ்நாடு முழுதும் பள்ளிகள் கல்லூரிகள் என்னென்ன குறைகள் இருக்கும், கழிவறைகள், பெஞ்சு, டேபிள் அவ்வளவையும் வாங்கி கொடுத்துருங்கன்னு அந்த 32 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு 60s. யோசிச்சு பாருங்கள், 32 லட்ச ரூபாய் மதிப்பு. அந்த மாதிரி அவர் செஞ்ச தான தர்மம் எக்கச்சக்கம், யார்ட்டையும் சொல்ல மாட்டார். என்னென்னா அது கணக்கு காமிக்கப்பட்ட பணத்தை தான் கொடுத்தாரு. அதை கூட அரசாங்கத்தில் கொடுத்தாரு. அரசாங்கத்தில் ஆஃபீஸர்ஸ் அவங்க பாட்டு வாங்கி சிவாஜி டொனேஷன் தான் எழுதிக்கிறாங்களே இல்லையா, அவங்கள பத்திரிகைக்கு பேட்டி கொடுப்பாங்க. இவரும் சொல்ல மாட்டார், அவர் தம்பியும் சொல்ல மாட்டார் யாருக்கும். அவர் தம்பி படித்த ஜமால் முகமது திருச்சி கல்லூரிக்கு ஒரு 50,000 கொடுத்தாரு. ராம்குமார் படித்த விவேகானந்தர் கல்லூரிக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு ஒரு 45,000 நாடகத்தை நடித்து கொடுத்தாரு. அது மாதிரி கடைசியில் வந்து இந்த நடிகர் சங்கம் கட்டடம் கட்டுறதுக்கு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, வி.கே. ராமசாமியை கூப்பிட்டு சிவாஜியை தலைவராக இருக்கு சொல்லு, அந்த கட்டடத்தை கட்டிடலாம் அப்படின்னு. இவர் தலைவராக வந்த உடனே நிறைய பேர் எம்ஏஎம் முத்தையா செட்டியார், எம்ஏஎம் ராமசாமி செட்டியார், சின்னப்பா தேவர் எல்லாம் மெம்பர்ஸாக இருந்து பேங்க்கில் கடை வாங்கி அந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இவர் என்ன சொல்ல, வி.கே. ராமசாமிகிட்ட எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்லுங்கள், இந்த கடனை அடைக்கிற வரைக்கும் தேர்தல் நடத்தக்கூடாது, யாரும் தலைவருக்கு போட்டி போடக்கூடாது, கடனை அடைச்ச வரைக்கும் நான் விளைவிக்கிறேன், அப்போ நடத்திக்கிட்டு. ஆனால் எம்ஜிஆர் நடத்திட்டார். அப்போ அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு கேட்டுவான்னு சொல்லும்போது 4 ஊர் சொல்லியிருக்கார், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை, இங்கெல்லாம் வந்து சிவாஜியை
நாடகம் போட சொல்லுங்கள், ஸ்டார் நைட் நடத்த சொல்லுங்கள், அதை பணத்தை வச்சுக்கோங்க. அப்படி வசூலான பணம் வந்து 1,85,00,000 வந்துருக்கு. ஓஹோ. அப்போ அதை கொண்டு போய் வி.கே. ராமசாமி எம்ஜிஆர்கிட்ட கொடுத்தாச்சு, முதல்வர்கிட்ட கொடுத்துட்டு இந்த நடிகர் சங்க கடன் இருக்குது, அது எதுக்கு தம்பி கணேசன் அதை பற்றி கவலைப்படுறாரு, அது வர்ற தலைவர்கள் கட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் மட்டும் அந்த பணத்திலேருந்து கொடுத்துட்டு மீதியை கொடுக்கல. அதில் தான் இந்த நடிகர் சங்க கடனே ஏறிச்சு. சிவாஜியும் ஒதுங்கிட்டார். இல்லை, அப்போ நான் வந்து நடிகர் சங்கத்துக்கு இனிமேல் உள்ளே வரமாட்டேன் அது அப்போ சொன்னதில்ல. அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அவரை வந்து உடனே போக சொன்னாங்க, ஆளுக வந்து அவரை போக சொல்லு, இங்கே இனிமேல் இருக்கணும். அப்போ சொல்லிட்டு தான் என்னோடய டெட் பாடி கூட இங்கே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மயங்களையும் கூப்பிட்டு, டே நான் இறந்த பிறகு என் பாடியை மட்டும் நடிகர் சங்கத்துக்கு கொண்டு போயிடாதீங்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி கொண்டு போகல அவங்க. அதனால் அங்கேயே தான் இருந்துச்சு. விஜயகாந்த் இதை சொன்னோன்னே விஜயகாந்த் அவரே வீட்டிலே இந்த மரியாதை செஞ்சுருவோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது மாதிரி ஒரு சில பேர்த்த வந்து அவர் தாங்கிட்ட சரியாக நடந்துக்கலைன்னா அவங்க முகத்திலேயே முடிக்கக்கூடாதுன்னு சில நடிகர்கள் மட்டும்லாம் இருந்தார். பாலாஜி ஒரு படம் எடுத்தார், அண்ணாவின் ஆசைன்னு. எல்லாமே ஏலத்துக்கு வந்துருச்சு, வீடு காரு எல்லாமே. போர்ச்சுகல் வந்து சிவாஜி காரில் போர்ச்சுகல் தரையில் விழுந்து மகனும் அவரும், அண்ணே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நான் என்ன செய்யணும்னு சொல்லுது அப்படின்றது, ஒரு கால் ஷீட் கொடுங்க நான் கொடுத்தாரு. தங்கை படம் கால் ஷீட் கொடுத்தோன்னே பணம் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து கட்டினோன்னே பாலாஜியோட கடன் தீர்ந்து போச்சு. ஸோ அவரை கடன்லேருந்து மீட்டெடுத்தார். அம்மா ஸ்ரீதர வீனஸ் பிக்சர்ஸ் ஆரம்பிக்க வச்சதே சிவாஜி தான். ஓஹோ. அமரதீபத்துக்கு எழுதினார், நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், நீங்கள் கால் ஷீட் கொடுக்கணும், நீ அனௌன்ஸ் பண்ணு. அவரை ப்ரொடியூசர் ஆக்கினார். ஏபி நாகராஜன் வி.கே. ராமசாமியும் அவரை தேடி வர்றாங்க. அப்போ ஏபி நாகராஜன் தெரியாது சிவாஜிக்கு, வி.கே.ஆரை தெரியும். என்ன இப்படி வந்திருக்கீங்கன்னு, நாங்கள் 2 பேரும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் லக்ஷ்மி மூவிஸ்னு, நீங்கள் தான் கால் ஷீட் கொடுக்கணும். சரி கொடுக்குறேன், என்ன கதை வச்சுருக்கீங்க, கதையை சொல்லியிருக்காங்க. சரி இந்த கதையை ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா, இதுக்கிடையில் அவங்க வந்து வடிவுக்கு வளைகாப்புன்னு ஒரு படத்தை ஆரம்பித்து ஏபி நாகராஜன் சாவித்திரி போட்டிருக்காங்க, சிவாஜி போட்டிருக்காங்க, கால் ஷீட்லாம் கொடுத்தாரு. சாவித்திரி அம்மாவுக்கு கொஞ்சம் இந்த மெட்டர்னிட்டி பீரியடு, ஸோ வந்து அவங்க கேப் விட்டோன்னே அந்த படம் சரியாக எடுக்கப்படலை, அது நஷ்டத்தில் போயிடுச்சு. சரி இப்போ நல்ல எடுத்து சம்பந்தம்னு வி.கே. ராமசாமி ஒரு கதை ஒன்று எழுதினார், அதை எம்ஆர்ஆர் வச்சு எடுத்தாங்க, அதுவும் சரியாக போகல. ஸோ டோட்டலாக எல்லாம் போய் திரும்பி சிவாஜிட்டு வந்திருக்காங்க. என்ன ஆச்சுட்டு இருக்காங்க, ஒன்றும் இல்லை எதுவும் பண உதவி வேணுமா என்ன வந்திருக்கீங்கன்னு, கால் ஷீட்டு இன்னொரு கதை வச்சுருக்கேன் அதுக்கு கொடுங்கன்னு. என்ன கதை சொல்லுங்கள், மக்களை பெற்ற மகராசி இந்த கதையை சொல்லியிருக்காங்க. இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகும், ஏன்னா அது லோக்கல் டைலக்ட் பேசுகிறது, கவுண்டர் பாஷை. இந்தியாவிலேயே ஒரு வட்டார வழக்கு மொழி பேசினது சிவாஜி தான், அதுவும் தமிழில் தான், அதுவும் இந்த படம் தான், மக்களை பெற்ற மகராசி. அழுகும்போது கூட கொங்கு தமிழில் தான் அழுவார் பேசுவார். நீ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கூட நடிக்கிற கண்ணாம்பாவோ சாரங்கமணியோ இவங்கெல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள் தானே, ஆனால் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. அது நீங்கள் படத்தை பார்த்தா தான் தெரியும். இந்த வட்டார வழக்குன்னு தனியாக சாப்டர் இந்த புக்கில் நான் எழுதியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ தேவர் மகன் வந்து ராமநாதபுரம் அந்த ஆப்பனூர் நாட்டில் இருக்கிற மறவர் சமுதாயத்து மக்கள் அந்த ஸ்டைலில் தான் அவர் பேசியிருப்பார். பட்டிக்காடாப்பட்டினமாக வந்து மதுரை மாவட்டத்தில் கூடிய அகம்படியர்கள் முக்குளத்தில் அவங்க பேசுகிற ஸ்டைல் பேசியிருப்பார். முதல் மரியாதையில் உசிலம்பட்டி பிரமலக்கல்லர்களுடைய அந்த ஸ்டைலில் தான் வசனங்கள் பேசியிருப்பார். இது போக அக்ரஹார தமிழ்னு ஒன்று டைட்டில் கொடுத்து பேசியிருப்பார். வியட்நாம் வீடு, கௌரவம், இதில் ஐயங்கார் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நடிச்சிருப்பார். பரீட்சைக்கு நேரமாச்சு ஒய்ஜி மேந்து நடித்தார்லே, அதெல்லாம் ஐயங்கார், அதெல்லாம் அது வேறு மாதிரி பேசியிருப்பார். கௌரவம் படத்தை பாருங்கள், கதை எழுதி கதை சொல்லியிருக்காரு சுந்தரம். யாரோட டைரக்டராக படம் போகிறேன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் யார் சொல்கிறீங்களோ போடுறேன், நீயே டைரக்ட் பண்ணுறேன். நானா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் தெரிய வேணாம்டா, கேமராமேன் வின்சென்ட் வச்சுக்க, நான் நடிக்கிறேன், நானே ஸ்டார்ட் சொல்லிக்கிடுவேன், நானே கட் சொல்லிக்கிடுவேன், வின்சென்ட் எடுப்பேன், நீ தான் டைரக்டர். அப்படி நடிச்சு கொடுத்த படம் தான் சார் கௌரவம். இது ஒரு பக்கம் இருக்க. ஏபி நாகராஜன் ரொம்ப வருஷம் கழித்து சிவாஜி சந்திக்க வர்றார். அவருடைய நிலைமையை பார்த்தோன்னே சிவாஜிக்கு ரொம்ப வருத்தம் வந்துருக்கு. என்ன நாகராஜ் என்ன ஆச்சு, இந்த எல்லாம் இழந்துட்டு வந்து நிற்கிறேன், இப்போ ஒரு படம் எடுக்க போகிறேன், நீங்கள் கால் ஷீட் கொடுக்குறேன், என்ன கதை சொல்லு, நவராத்திரின்னு அந்த கதையை சொல்லியிருக்கேன். ஹீரோயின் யாருன்னு, சாவித்திரி நடித்தா நல்லாயிருக்கும், ஆனால் அவங்க கால் ஷீட்டு இல்லைங்கிறாங்க, அதை பற்றி நான் பேசிக்கிறேன், நீ ஸ்க்ரீன் பிளே ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு போய் சாவித்திரி போய் அந்த செட்டில் போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த மாதிரி ஏபிஎன் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கார், இந்த படத்தை நம்ம நடிச்சு கொடுப்போம், நீ இந்த படத்தில் நடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா 2 hours வந்து நவராத்திரி நடிச்சு கொடு அப்படின்னு 2 பேரும் இணைஞ்சு நடித்த படம் தான் நவராத்திரி.
என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு பாருங்கள். சிவாஜி அவர்களுக்கு வந்து கோபம் வருமே, கோபம் வந்தால் அவரை அந்த கட்டத்தில் என்ன பண்ணுவார், அது எங்கேயாவது நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா? கோபம் வந்தால் கொஞ்சம் கண்ணா பின்னான்னு திட்டுவார். அப்புறம் என் கடைசியில் வந்து ஏன் நான் கோச்சிக்கிட்டேன் தெரியுமா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுப்பார். அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட மாட்டார். உதாரணத்துக்கு நான் புக் வெளியிட்டு சொன்னேன், ஆரூர் தாஸ் இந்த பெட்ரால் தன் பிள்ளைய படம் வந்துச்சு இல்லையா, அந்த கதையை முதல்ல சிவாஜிகிட்ட தான் சொல்லியிருக்காரு. சரி தம்பியை பார்த்து நீ சொல்லு, நானும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு விட்டார். என்ன காரணத்தால் கொஞ்சம் காலம் கிடந்துருச்சு, இவருக்கு கொஞ்சம் பணம் தேவை வந்துருச்சு ஆரூர் தாஸ்க்கு. போய் எம்ஜிஆர்கிட்ட போய் இந்த கதையை சொல்லியிருக்காரு. எம்ஜிஆருக்கு பிடிச்சி போச்சு, இந்த கதையை நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபா கொடுத்துருக்காரு. இவர் கதைக்கு தான் கொடுக்குறாராக்கா எம்ஜிஆர் அப்படின்னு. இது கதைக்கு இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் கொடுக்குறேன். கதைக்கு நீங்கள் அண்ணன் எம்ஆர் ராதா தானே ஒரு பார்ட்னர் இதில் ப்ரொடியூசர், நீங்கள் அண்ணன்ட்ட போங்கன்னு. அம்மா அங்கே போனோன்னே எம்ஆர் ராதா வந்து ராமச்சந்திரன் பிடிக்குன்னு சொல்லிட்டானா, அப்போ கொடுறா கதை அப்படின்னு பணத்தெல்லாம் கொடுத்துட்டார். இது எம்ஜிஆர் நடித்து வந்தோடனே எல்லாம் சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் நடித்த ஒரு படம் வந்திருக்கு பிரமாதமாக இருக்கணும்னு. சிவாஜி கதை என்ன கதை அப்படின்ட்டு, இந்த கதையைத்தானே நம்மகிட்ட ஆரூர் தாஸ் சொன்னான் அப்படின்ட்டு. ஒரு நாள் ஆரூர் தாஸை ஏதோ ஸ்டுடியோவில் பார்த்துருக்காரு. டேய் இந்த கதையை என்கிட்ட தானே முதல்ல சொன்னேன், அப்போ அன்னைக்கிட்ட சொல்ல போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணுமா இல்லையா, ஏன் அங்கே போய் சொன்னேன். பர் இனிமே என் படத்துக்கு நீ வசனம் எழுதணும் அப்படின்னு நான் யார்ட்டையும் சிபாரிசு பண்ண மாட்டேன். ஆனால் எந்த ப்ரொடியூசராவது ஆரூர் தாஸ் தான் எழுதணும்னு சொன்னால் அதை வேணான்னு சொல்ல மாட்டேன், பட அப்படின்ட்டாரான். இவர் அழுதுகிட்டே போயிட்டார். ரொம்ப நாள் கழிச்சு இதே மாதிரி மீட்டிங் வரண்டால் நடந்திருக்கு. என்னடா உன்னை ஆளே காணான்னு இருக்கேன், நீங்கள் தான் அன்றைக்கி என்னை கண்ணாப்பினான்னு திட்டிங்க. என்னடா நான் அண்ணன் மாதிரி திட்டக்கூடாதா, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டே வாடா வாடா அப்படிங்கிறது அவருடைய குணம். அது மாதிரி புதிய பறவை எடுக்கும்போது ஆரூர் தாஸை வர சொல்லியிருக்காரு. இரவு பகலாக தேவர் ஃபிலிம்ஸுக்கும் எம்ஜிஆருக்கும் எழுதிட்டே இருக்கு அந்த கதை. சரி ஓகே. சில பேர் சொல்லுவாங்க ஹாலிவுட் ஸ்டைல்லாம் பண்ணு. அந்த நாள்னு ஒரு படம் அதான் அந்த என்னுடைய புத்தகத்தில் அட்டைப்படமாக போட்டிருந்தேன். 1954 வந்தது. அது ஒரு 54 மனோகரம் எல்லாம் பயங்கரமாக ஹிட்டான பீரியடில் ஏவிஎம்மில் அந்த நாள்னு கல்கத்தா விஸ்வநாதனை வச்சு படம் எடுத்துட்டாங்க. எபவுட் டு ரிலீஸ், எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு இவர் கேட்க போகிறார் சரவணன். அந்த நேரத்தில் வந்து அவர் ஏவிஎம் சொல்லியிருக்காரு, இதை ரிலீஸ் பண்ணாத அந்த படத்தை, ஏன்பா நம்ம அதை வந்து சிவாஜி வச்சு திருப்பி எடுக்க போகிறோம். எடுத்து முடிச்சாச்சு, எடிட்டிங் முடிஞ்சு எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறதுல நீங்கள் அது எவ்வளோ நஷ்டமானாலும் பரவாயில்லப்பா. அதில் யார் அந்த நாளில் யார் நடிச்சது? கல்கத்தா விஸ்வநாதன். ஆமாம், அவர் நடித்தது திருப்பி எடுத்திருக்காங்க சார். அந்த படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் பார்த்துருக்கேன். ரோஷ்மான் எழுதின அந்த கதை, அகிரா குருசாப் டைரக்டர். எடுத்தோடனே மர்டர் நடக்கும், அந்த மர்டரை யார் பண்ணாங்கிறது வெவ்வேறு கோணத்தில் பார்ப்பாங்க. அந்த வெவ்வேறு கோணத்துக்கு ஏற்ற மாதிரி சிவாஜி நடிக்கணும். தம்பி வந்து பேசுவார், அதுக்கேற்ற மாதிரி நடிக்கணும். தம்பி மனைவி வந்து பேசுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி இவர் நடிக்கணும். அவருடைய மனைவி வந்து பேசுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நடிக்கணும். இப்படி மாறி மாறி நடித்த அந்த படம் பாட்டு இல்லை, டான்ஸ் இல்லை. அந்த நாள் அது முழுக்க ஹாலிவுட் ஸ்டைலில் அவர் ஆக்ட் பண்ணுது சிவாஜி நடித்தது. அந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அவர். அண்ணா எழுதின கதை தான் இது, ரங்கோன் ராதா கதையை எழுதி முடித்தோடனே கலைஞர் வந்து எங்கள் கம்பெனியில் அதை எடுக்கிறேன்னா, உங்கள் கம்பெனியில் நீ எடு, யாரை வச்சு எடுக்க போகிற அந்த கதை. அப்போது சிவாஜிக்கும் திராவிட இயக்கத்துக்கும் கொஞ்சம் மனசு வேறுபட்டிருந்த பீரியடு. உடனே கலைஞர் அமைதி வந்திருக்கார். இதில் அரசியல் பார்க்காத கருணாநிதி கணேசன் நடிக்க வை, அவனை தவிர இந்த கேரக்டரை யாரும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணாவே சிபாரிசு பண்ணது. அது நாடக உலகத்தில் எம்ஆர் ராதா கூட அவர் நடித்ததை பற்றி எம்ஆர் ராதாவே சொல்லியிருக்காரு. நீங்கள் 7 வயசில் விட்டு போனவர் 12 வயசு ஆகும்போது தான் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து நாடக உலகத்தில் சிவாஜி அவர்கள் நடிக்கும்போது 7 வயது ஜாயின் பண்ணுறாரு. 5 வருஷம் கழித்து வர்றார் வீட்டுக்கு. அந்த 5 வருஷத்துக்குள்ளே அவன் இறந்து போயிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. காக்கா ராதாகிருஷ்ணன் லீவில் வந்தவர், அவரும் திருச்சி சங்கிலியாண்டபுரம் சேர்ந்தான். அவர் வீட்டில் போய் அம்மா அவங்க பையன் இருக்கார், நாடகத்தில் என் கூட தான் நடிக்கிறான்னு சொன்னப்போ தான் அழுது கத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்துருக்காங்க, கடிதம் போட்டிருக்காங்க. கடைசியில் வந்துட்டார், லீவ் வாங்கிட்டு வந்த 2-3 நாளில் ஒரு எம்ஆர் ராதா குதிரை வண்டியில் வந்து இறங்கியிருக்கார். அப்போ அவருக்கு 34 வயசு, இவருக்கு 12 வயசு. வந்து இந்த மாதிரி கணேஷா, நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், நாடக கம்பெனி, நீ அதில் வந்து சேரணும்னு இருக்கார். ஊரே வேடிக்கை பார்க்குது எம்ஆர் ராதாவை. ஏன்னா நாடகங்கள் பார்த்துருக்காங்க, சினிமாவில் வேறு அப்போ நடிச்சிருக்காரு எம்ஆர் ராதா. என்னடா நம்ம மகன் இவ்வளோ பெரிய நடிகர் வந்து நம்ம மகனை தேடி வந்திருக்காங்கன்னு சிவாஜி தாயாருக்கு அவ்வளோ ஆச்சரியம். அப்படி நடிச்சிருக்காரு நாடக உலகத்தில்.
இப்போ நாடகத்தில் இவர் சேர்ந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கேவி சீனிவாசன் என்டி ராமராவுக்கு கர்ணன் படத்தில் குரல் கொடுத்துருப்பார். அவரே காகராஜன்னா 5 வருஷம் ஆச்சு நாடக கம்பெனியில் சேர்ந்து. ஆனால் மேடை ஏற வாய்ப்பு கொடுக்கல அவங்களுக்கு. இவர் ஜாயின் பண்ணி 10th டே மேடை ஏற சான்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு இவர் தன் நடிப்பை காமிச்சிருக்காரு. அது மாதிரி பிற்காலத்தில் தானே நான் ஒரு படத்தில் 2-3 வேஷங்கள் போட்டார், 9 வேஷங்கள் போட்டான்னு பேசுகிறோம். ஒரே நாடகத்தில் ராமாயண நாடகத்தில் அவர் சின்ன வயசுலேயே 10 வயசுலேயே 4 வேஷம் போட்டிருக்காரு. ஓஹோ. அவர் அந்த நாடகம் மேலே மொத்தம் 250 நடிகர்கள். இந்த 250 நடிகர்களையும் வச்சு அவங்க போட்ட நாடகங்கள் 10-12 இருக்கும். இந்த 10-12 நாடகத்துலேயும் இந்த 250 நடிகர்கள் யார் யார் என்னென்ன டைலாக் பேசுகிறாங்களோ அத்தனை டைலாக்கும் இவருக்கு மனப்படம். அதனால் இவருக்கு மட்டும் லீவு கிடையாது. ஒரு ஆள் உடம்பு சரியில்லைன்னா அவர் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் அவங்க அண்ணன்கள் 2 பேரும் இறந்து போனப்போ இவர் வர முடியல. அதுதான் இவருக்கு பெரிய சோகம். அவர் எதில் காமிச்சார்னு கேட்டிங்கன்னா, ராஜபாட்டு ரங்கத்திருவிழா காமிச்சார். தங்கச்சி இறந்து போகிற மாதிரி அந்த சீன் வருது இல்லை, அதெல்லாம் அது மாதிரி நாடக கம்பெனி கூட்டத்தோட பட்டினி கிடக்கிறது, அதெல்லாம் தன்னுடைய அனுபவங்களை தான் அவர் படத்தில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சார். சிவாஜி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அவர் மனநிலை என்ன நினச்சிருப்பார்? அதை பற்றி எப்பயாவது யார்கிட்ட பதிவு பண்ணியிருக்காரா? பேரன்களெல்லாம் விட்டுட்டு போக போகிறோமேன்னு VN சிதம்பரம் செட்டியார்ட்ட சொல்லி ஒரு நாள் வருத்தப்பட்டிருக்காரு.